பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவி போனதுக்கு அப்புறம் அரசியல்ல அண்ணாமலை செல்லாக்காசு ஆயிட்டாரு. அவர் புதிய கட்சி தொடங்க போறாரு. பாஜகவுக்குள்ள அவருக்கு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல அப்படின்னு நெறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுட்டு இருந்தாங்க. இதை ஒட்டி அண்ணாமலை ஒரு பிரஸ் இன்டர்வியூ குடுத்திருக்கிறாரு. எனக்கு புதிய கட்சி தொடங்குற ஆர்வம்லாம் இல்ல. என்னுடைய உயரம் எனக்கு நல்லாவே தெரியும். சில நேரங்கள்ல தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக என் மனசாட்சியை அடமானம் வச்சுட்டு சில விஷயங்கள நான் பேசியிருக்கிறேன். ஆனா, எனக்குன்னு ஒரு காலம் வரும். அப்ப நான் வெளிப்படையா பேசுவேன் அப்படின்னு சூசகமா பல தலைவர்களை விமர்சனம் பண்ணியும் சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்னும் என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை விமர்சனம் பண்றத நான் நிறுத்திட்டேன். ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் என்ன இன்னும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அமித்ஷாவுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு தான் நான் இன்னும் மௌனமா இருக்கேன். எனக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்ப நான் பேசுவேன் அப்படின்னு மறைமுகமாக எடப்பாடிக்கும் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறாரு. அண்ணாமலையுடைய இந்த பிரஸ் இன்டர்வியூவ நீங்க பாருங்க. உங்க கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். வேலையை விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, கட்சியில் தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்காக ஒரு கூட்டணி அமையும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலை செய்ய இன்னைக்கு யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் எப்படி இருக்கணும் என்கிற கருத்தை சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. நான் சாதாரண தொண்டனாக இருக்கேன். பிடிச்சிருந்தா இருக்க போறேன், பிடிக்கல போறேன். அவ்வளவுதான். வேலையை பார்த்து விவசாயம் பார்த்துட்டு போறேன். ஆனால் நேரம் வரும்போது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுவேன். அரசியல் கட்சி யாருமே கண் வச்சு அரசியல் கட்சியில் இருக்க முடியாது. இதெல்லாம் வாழ்க்கை கேன்சர். என்னுடைய கை காசு செலவு பண்ணி நான் அரசியல் இருக்கும். என்ன கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லிக்கிறோம். எல்லாமே வந்து பப்ளிக்காக வேலை பார்க்கணும். பிடித்தவரை பப்ளிக்காக வேலை பார்க்கணும். அரசியல் கட்சியில் இருந்து இல்ல நான் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த சமூகமாக மாற்றி அதே வேலை பப்ளிக் செய்யணும். அம்மா நேரடியாக பதில் சுத்தி வச்சு இந்த கூட்டணி எப்படி சொல்லி நான் எப்பவுமே நேரா பேசுறேன். பின்னாடி பேச மாட்டேன். இன்னும் நான் காத்துக்கிறது தயார். பாரதிய ஜனதா கட்சியை தொண்டனாக பொறுத்திருப்போம், பார்ப்போம். என்ன நடக்கும் என்று அடுத்த மாதங்கள் கவனிப்போம். தமிழ்நாட்டில் நல்ல நடக்கும் என்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் சொல்றாங்க. நான் எத்தனையோ பேர் நான் ட்ரெடிஷனல் பொலிட்டிக்ஸ் கிடையாது, மாத்தி பேசுறது மக்கள் அதை எதிர்பார்க்கறாங்க. சாரி நான் 20 வயசு கழித்து 20 வயசு பூர்த்தி 30 வயசு கழித்து 60 வயசு நம்ம அரசியல் இல்ல. 30 வயசு வந்தாங்க வேற எதுவும் அரசியல் இருக்கு. அதை மாத்தி பேசல தெரியாது, சமாளி தெரியாது. எடுத்து நல்லா பேசுறேன். இப்போதைக்கு வேலை பார்க்கறேன். 10 பார்க்க போய் கருத்து சொல்றேன். இன்னும் ஒரு சரியான நேரத்துல பேசுறேன். பதவி போறோம். பதவி நான் சொல்றேன். ஊசியா உரிமை இருக்காங்க. என்ன பண்ணி போறாங்க? என்ன பண்ணி போறாங்க? என்ன எனக்கு தமிழ்நாடு சுத்தமான அரசியல், நேர்மையான அரசியல். இதுக்கு பதவி மாமா தாங்க பதவி அந்த 2021 ஒரே வருஷம் அங்கே காங்கிரஸ் கட்சியோட ஒரே வருஷம். பதவி என்ன வேலை செய்ய முடியும்? பதவி என்ன வழியில போய் மாட்டிட்டு பதவி பதவி உட்கார்ந்து போறாங்க. நம்ம ஆட்கள் கிடையாது. நான் பதவியில் இருந்த ஒரே வருஷம் பதவி என்ன சொல்றேன். என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான உங்களுக்கு கால் போயிட்டு ஏன் கால் போயிட்டு. என்ன 10 வருஷம் கல்வி நடக்கும். வயது இருக்கும்போது நரம்பு சரியாக இருக்கும்போது பேசணும். அது வயது நல்லா பேசுறேன். ஏன் ஓய் பண்ண லாஜி கேட்கலாம். நான் போய் பேச மாட்டேன் நடக்கும் அப்படின்னு. அதுக்கு காத்து தயாரா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். நான் இங்கே இருந்த அரசியல் வரப்பாள். முதல் தலைமுறை என்னுடைய குடும்பம் விவசாயி எந்த பேக்கப்பும் இல்ல. ஒரு தனி கட்சியால நடத்த முடியல. ஆனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை இன்னில கூட போய் இல்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று தெரியல. நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக விவசாயியாக நான் மாற்றத்துக்காக கொண்டு போறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சி எதிராக பேசுறேன். மனசாட்சி சொல்றது வாய் சொல்றது நான் தலைவர் சொல்றாங்க. தலைவர்களுக்காக சபை மரியாதைக்காக பேச வேண்டியது. இன்னும் சில விஷயத்தை கொடுக்க முடியாது. கொடுத்து பாப்போம். நான் சொல்றேன் நான் தமிழ் பேசுறது நான் அதனால நீங்க பசுமை கொடியா மூவே போனாங்க பின்னாடி ஏறி நடந்துவாங்க. எனக்கு பொறுமைக்கு வரல. நான் பேச ஆரம்பிச்ச பல விஷயம் கேட்கிறேன். நான் பேசக்கூடாது. ஆனால் எதுக்கு இந்த கருத்தை அதிகமா சொல்றேன். உங்களுக்கு 200 பேர் சொல்றேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை. அதாக தானா நடக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நான் காரணம் பேசுவேன். இன்னைக்கு நான் அதிமுக பேச மாட்டேன். அதிமுக எத்தனையோ தலைவர் இன்னைக்கு இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷா அவர்கள் கொடுத்த வார்த்தை காட்டப்படுகிறது. நான் கொடுத்த வார்த்தை அமைதியாக இருக்கணும். வார்த்தை கொடுத்தது அமைதியாக இருக்கணும். என்னை பொறுத்தவரை எல்லோருமே லட்சணம் காட்டி எல்லோருமே எழுதி அந்த எல்லையை கடக்கக்கூடாது. காலம்